சரி அண்ணா சொல்லுங்க. அப்படியே நம்ம பிரச்சாரம் எல்லாம் நேற்று 6 மணியோட முடிஞ்சு போச்சு. ஆமாம், நாளை எலெக்ஷன்ல எலெக்ஷன் ஓட்டு போட போகிறாங்க. அந்த அரசியல் சம்பந்தமாட்டே பேசப்படாதுன்னு நினைப்பீங்க. என்ன அந்த வம்பரை தான் நீங்கள் கொண்டு இழுத்து விடுவீங்க. அப்படி ஒன்று அரசியல் வம்புக்கு நம்ம பேசல. அரசியல் நம்ம பேசுறது நடக்குது. நாளைக்கு எலெக்ஷன், மே 4ஆம் தேதி கவுண்டிங். ஆமாம், புதிய ஆட்சியை எதிர்பார்க்க நம்ம சரி பார்ப்போம். இருந்தாலும் ஆனால் நம்ம முன்னாள் முதலமைச்சர் அழகா ஒரு டயலாக் விட்டுருக்காரு. என்ன சொன்னாரு? குடும்ப பெண்களுக்கு மாதம் அது 8000 ரூபா கூப்பன். அது அறிக்கை தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்காரு. அவர் ஆட்சிக்கு வந்தால் 8000 ரூபாய்க்கு வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்குறதுக்கு நான் கூப்பன் கொடுக்கேன், உங்களுக்கு தேவையில்ல பொருள் தேவையில்ல கடையில் போய் வாங்கிடுங்க அப்படின்ட்டு இருக்காரு. அப்படிதானே? ஆமாம், அத்தியாவசிய பொருட்கள் இருக்கத்தான் செய்யுது வடிவேல். ஆனால் ஒரு டயலாகா விட்டுட்டாரு அண்ணா. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட்ட ஒன்றும் கொடுக்காதுங்க, ஹஸ்பண்டை கொடுக்காம என் ஹஸ்பண்ட் வாங்குற வட்டா சொல்லுங்க, எங்க அண்ணன் ஸ்டாலின் தந்தது. ஒரு மனைவி பைசாவை ஹஸ்பண்ட கொடுக்காம யார்கிட்ட ஐயா கொடுப்பா? அது என்ன ஒண்ணு ஒரு சரி அவன் கேட்கான், இல்லைன்னா இன்னொரு செலவுக்கா இருக்கும். அந்த 8000 ரூபா பயன்படுத்துறதுக்காக மனைவி கொடுக்கலன்னாலே அது வீட்டுக்குள்ளால ஒரு விரிசல் வந்துருமே கணவன் மனைவிகளால. அது தெரியாது. அது அவரு என்ன கொடுக்காதுங்க. அப்படி உங்க வீட்டுக்காரங்க கேட்டா எங்க அண்ணாண்ட சொல்லி கொடுத்துருவேன், கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன்னு சொல்லுங்க அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காரு. அது நடைமுறை சாத்தியம் ஆகுமா வடிவேல்? அது வந்து கணவன் மனைவிக்குள்ளே விரிசலை உண்டு பண்ணுது. இல்லைன்னு சொன்னாக்கி அவங்க 2 பேருக்குள்ளே நல்ல உடன்பாடா இல்லைன்னுட்டு ஒரு தீர்மானத்துக்கு வரும் அடுத்தால. அது வேற ஒன்றும் இல்லை. இப்போ அடுத்தது கொஞ்சம் டைவர்ஸ் கேஸ் எல்லாம் நிறைய பார்க்கலாம். இல்லை அதுக்கு வேண்டிய அப்படி பார்க்க போனால் அப்போ அவர் என்ன இடத்துல சொல்லியிருக்காருன்னு சொன்னால் இந்த தமிழ்நாட்டில் உள்ள ஆம்பளைகள் சரியில்லை, இல்லைன்னா குடிகாரன் அப்படி உள்ள இடத்துல சொல்லிட்டாரோ? அது தெரியல. சரி அப்படிதான். சரி ஒரு லேடி கையில் 8000 ரூபா வருது, வீட்டுக்காரன் பைசா கேட்கா, இது சரி கம்ப்ளைண்ட் கொடுக்கணுன்ட்டு அண்ணனை தேடி போனோடனே அண்ணன் ஓடி வந்து உடனே இதுக்கு தீர்மானம் எடுத்துருவாரா? 2 நாளைக்கு முன்னாடி 2 வீடியோ பார்த்தேன். ஒரு அப்பாவி ஒரு வயசான பெண்ணு வந்து ஒரு மனு கொடுக்காங்க, தள்ளி விட்டுட்டு மனு வாங்கி வாங்கி இங்க கொடுத்துட்டு போயிட்டே இருக்காரு. என்ன ஒரு மனசாட்சி ஒரு முதல்வராக இருந்துகிட்டு போட்டோ பார்த்தேன். ஏழைகளுக்கு வந்து அவரு இவ்வளவு இப்படிதான் ஒரு உதவிகரமா இருப்பாரா? அந்த அம்மாவுக்கு என்ன கஷ்டத்துல வந்ததோ என்ன பிரச்சனையோ சரி ஜஸ்ட் ஒரு செகண்ட் சரிம்மா நான் பார்த்தாரேன் அப்படின்ட்டு அதிகாரிகள் இப்போ இது என்ன ஒரு முடிவெடுங்க சொல்லிட்டு போயிருக்கலாம் இல்லையா? பேப்பரை இந்த கையில் வாங்கி இங்கே கொடுத்துட்டு இப்படி அந்த பெண்ணை தள்ளி விட்டுட்டு போறாரு ஐயா. அதே போல என்ன ஒரு ஃபேமிலி மேன் ஒரு குழந்தையும் கொண்டு வராரு. அவர் என்னவோ தீண்டத்தகாத ஆளுகளை போல ஒதுக்கி விட்டுட்டு போறாரு. இவர் வந்து உங்க வீட்டில் உள்ள குடும்ப பிரச்சனை தீர்க்க வருவார். அவர் 8000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துறாத பைசாவை நீ தேவையுள்ள ஜாமத்தை வாங்கிட்டு சொன்னா குடும்ப கலவரத்தை உண்டு பண்ணதா ஒரு முதல்வருக்கு நல்ல செயல்பாடா இது? அது தெரியல. அவர் எப்படி சொல்லியிருக்காரு முறையா தெரியல வடிவில். அது நல்ல ஒரு சிஸ்டமேட்டிக்கா எனக்கு தெரியல. அது மக்கள் தான் யோசிக்கணும். நம்ம சொல்லி யோசிச்சுட்டு காரியம் இல்லை. ஓகே.